உண்மையாகவே நிற்கிறார்கள். முருகப் பெருமானை வணங்கி நிற்கிறார்கள். திருச்செம்மதி முருகா, பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு பிள்ளை வரங்குரு ஆண்டவா, என் தேவி சுந்தராட்சி அம்மாள் இந்த இடத்திலே அமர வேண்டும். ஊர் பொதுமக்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக, எல்லா மக்களும் அவளை வணங்கும் ஒரு அம்மனாக, ஊர் பொதுவிலே என் தாய் சுந்தராட்சி அம்மாள் எல்லா மக்களுக்கும் அவள் சொந்த தெய்வமாக இன்னைக்கு குடிகொண்டிருக்கிறார். உலக மக்கள் போல அத்தனை மக்களையும் ஊர் பொது தெய்வமாக தாய் சுந்தராட்சி நடு காட்டிலே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சுந்தராட்சி வெளியில வரணும் இல்லையா? அந்த அம்மா வெளியே வர வேண்டும் அல்லவா? அதனால அந்த முருகப் பெருமானை தம்பராஜா சொல்றார், ஐயா முருகா, எனக்கு ஒரு நீ பிள்ளை கொடுத்தால் நான் உனக்கு பேர் வாங்கி வைக்க, தங்க பேர் வாங்கி வைக்க, மணப்பள்ளி கட்டி வைக்க, மாளிகையும் கட்டி வைக்க என்று அந்த முருகப் பெருமான்கிட்ட தம்பராஜாவும் தம்பராட்டி ஆட்சியார் அம்மாளும் 2 பேரும் கும்பிடுகிறார்கள். அவர்கள் எப்படி வணங்குகிறார்கள் தெரியுமா? திருச்செந்தூர் முருகனிடத்திலே ஓடிவா முருகா, நீ ஓடிவா முருகா, ஓடிவா முருகா, நீ ஓடிவா முருகா, உமையவர்தன் மகனே ஓடிவா முருகா, ஓடிவா முருகா, நீ ஓடிவா முருகா, உமையவர்தன் மகனே ஓடிவா முருகா. முருகப் பெருமானை ஒரு மகளை வளர்ப்புக்காக மண்டியிட்டு அந்த ஆண்டவன் ராஜா வணங்கி வைத்தார். முருகப் பெருமான் பார்த்தார், ஆகா, பம்பா ராஜா அவர்கள் நாமலிடத்திலே பிள்ளை கேட்கிறார்கள், நாம் அவர்களுக்கு மகளை வரம் கொடுக்க முடியுமா? மண்டியிட்டு தவம் இருக்கக்கூடிய தம்பராஜா அவர்கள் முருகப்பெருமான் கிட்ட முறையிட்டார்கள். முருகப்பெருமான் கிட்ட முறையிட்டார்கள். முருகப்பெருமானை வணங்கிவிட்டு, சரி, இனிமேல் நாம் உன்னுடைய பேய்குள நகருக்கு போவோம், ஆண்டவங்கள்ட்ட நாம சொல்லிவிட்டோம், அந்த ஆறுமுகம் நமக்கு ஒரு குழந்தைய கொடுக்கட்டும் என்று படைகளை திரட்டி கொண்டு அந்த படைகளையும் அவர் தியானப்படை, குதிரப்படை, தியானப்படை என்ன உலக காக்கும் தாய் சுந்தராட்சி வரணுமே, எல்லா பொதுமக்களும் அம்மாவை வணங்கணும் இல்லையா? எல்லா மக்களும்
எல்லா மக்களுக்கும் பொதுவாக அம்மா அன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. அதனால அவள் வெளியே வரணும் இல்லையா? உடனே பார்த்தால் படைகள் எல்லாம் திரட்டி மனைவியவன் தூக்கி தண்ணீரை வைத்து அந்த ஆயிரக்கணக்கான படைகளோடு அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அந்த தம்பராஜாவும் தம்பராட்டிய நாச்சியார் அம்மாரும் திரும்ப தேய்குளத்துக்கு வாராங்க. நீ எப்படி வாரா தெரியுமா? அந்த திருச்செந்தூர் தன்மை திருச்செந்தூரில் இருந்து செந்தில் ஆண்டவரை அடிபணிந்து வணங்கிவிட்டு கிராமங்களும் கடந்து எத்தனை கிராமங்களும் கடந்து அந்த கட்டாரிமங்கல நகரத்திலும் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வந்து கொண்டிருக்கும் போது அங்க அழகிய கூத்தர் பெருமாளுடைய ஆலயம் இருக்கு. அழகிய கூத்தர் பெருமாள் அவர்களும் சிவகாமி அம்மாளும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பெருமாளையும் சிவகாமி அம்மாளையும் ஐயா கும்பிடுறாரு. ஆண்டவா, நான் திருச்செந்தூர் போயிட்டு வாரேன், நான் உன்னையும் வணங்குறேன் அப்பன் பெருமாளே, எனக்கு ஒரு பிள்ளைய குறைன்னு ஐயா கும்பிட்டுட்டு அந்த கட்டாரி மங்களத்தை விட்டு அழகிய கூத்தர் கோயில வணங்கி விட்டு நான் வரும்போது ராத்திரி நேரம் ஆயிட்டு
ஆமா அந்த காலத்துல கூட நடைகள் தானே நடந்தே தானே வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வருகிற போது ஆண்டவனுடைய திருவை நல்ல முழு பௌர்ணமி என்னது? ஆமா ஆமா முழு பௌர்ணமி. முழு பௌர்ணமினா நிலம் முழு நிலம் அடிக்கு நல்லா பட்டாப்பகல் மாதிரி அந்த நிலவு அடித்து கொண்டு இருக்கு. அந்த நிலவு வெளிச்சத்துல ராஜா வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நல்ல நிலவு பார்த்தீங்களா, இவர படைகளோடும் மனைவியோடும் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவுடைய வண்டிக்கு முன்னாடி ஒரு அழகான வெள்ள முயல். ஆமா அழகா இருக்கு பார்க்க. பவன் மாதிரி அந்த நிலவுக்கும் அந்த கலருக்கும் அப்படியே சொரித்து கொண்டு இருக்கு. அந்த முயலை பாருங்க, சேட்டை பிடிச்ச முயல். ஏன்னா அம்மா இப்படி உட்காரணும் இல்ல. அப்ப ராஜா வழியாக அவருடைய வழியாகத்தான் அந்த அம்மா இப்படி உட்கார்ந்து எல்லா பொதுமக்களும் வணங்கக்கூடிய தெய்வமா அம்மா வந்து இருக்காங்க. எல்லா மக்களும் வணங்கக்கூடிய ஊர் பொது தெய்வமாக அம்மா வரணும் இல்லையா? அந்த அழகான வெள்ள முயலு அந்த ராஜாவுடைய முன்னாடி துள்ளி துள்ளி விளையாடுது. அது நல்ல பௌர்ணமி நிலவு பார்த்தீங்களா, அழகா விளையாடுது. இந்த ராஜா பார்க்கிறாரு வண்டியில இருந்து. அந்த அம்மாட்ட சொன்னாரு, பாத்தியாடி நிலவு வெளிச்சத்துல முயலு என்ன அழகா துள்ளி துள்ளி விளையாடுது. இந்த முயலவே பார்க்க ஒரு அழகா இருக்கு. ஏற்கனவே முயலுக்கு வந்து ராத்திரி கண்ணு தெரியாதுவாங்க. ஏன்னா லைட்டை கண்டா முயல் மிரண்டுருமா. ஆமா மிரண்டுருமா, சிக்கிக்கிடும். ஆனா அந்த முயல் சிக்கல. ஏன் சிக்கலன்னா அவன் சுந்தராட்சிக்கலாம். அவ எப்படி சிக்குவா இவர்கிட்ட? ராஜா முன்னாடி முயல் விளையாடுது. அது எப்படி விளையாடு தெரியுமா? அந்த துள்ளி துள்ளி விளையாடு துள்ளி துள்ளி விளையாடு அந்த அழகான முயல் அதே அங்க எங்கும் துள்ளி நிப்பாட்டு, அங்க எங்கும் துள்ளி துள்ளி விளையாடுது. ராஜாவுக்கு அந்த முயலை பார்த்த உடனே ஆசை தாங்க முடியல. என்ன அழகா இருக்கு என்று நினைத்து அந்த சம்பாராத அவர்கள் அதை விளையாடும் அழகை கண்டு அழகை கண்டு முன்னாடி துள்ளி துள்ளி விளையாடுது. உடனே ராஜா பார்த்தா, என்னடா இது ஆச்சரியமாக இருக்கு, இந்த முயல் ஒரு விஸ்திரமாக இருக்கு, இந்த முயலும் ஒரு அழகா இருக்கு என்று என் தாய் சுந்தராட்சி அம்மாள் வர வேண்டும். இதை எப்படியாவது பிடிக்க வேண்டும்.
இந்த முறையில நாம எப்படியும் குடிச்சிடணும் என்று கம்பாராதா அவர்கள் தன்னுடைய சேவ தலைவர்களை அழைத்தார். அந்த சேவ தலைவர்களை அழைத்து அந்த கம்பாராதா அவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? தாயான சுந்தராட்சி அம்பாளுக்கு அழகான பூப்பை நடக்கும் போது ஆயிரங்களுடைய அம்மா சுந்தராட்சி அம்மா சுந்தராட்சி ஆய சுந்தராட்சி ஆய சுந்தராட்சி அம்மா சுந்தராட்சி சத்தியனரும் ராஜே